cervical cancer வர மெயின் ரீசன் வந்து அன்ஹைஜீன், மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர். டெஃபினட்டா அவங்களுக்குலாம் கர்ப்பப்பை வாயில புண்ணு வந்து பிற்காலத்துல ஒரு விமென்க்கு வந்து ரைட் அயர்ன், ரைட் கால்சியம், ரைட் வைட்டமின் டி அந்தந்த ஸ்டேஜ்ல எது வேணுமோ பண்ணி நச்சு பொருள் இல்லாம ஒமேகா 3 அந்த மாதிரி இருக்கிற ஆகாரங்கள் நிறைய எடுத்தா ஆப்வியஸ்லி செல் மல்டிப்ளிகேஷன் வந்து டேஞ்சரஸ் ஆகாது. Multiple infections, multiple white discharge, menstrual irregularities definitely can trigger cancers. நிறைய பேர் என்ன தப்பு பண்றாங்க, they go to a nutritionist, they don't do the physical activity. தூக்கம் வந்து அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் யாருமே சரியா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது. There are a lot of people hormonal issues, PCOD சொல்லுவோம் இல்லைங்களா, சரியா பீரியட்ஸ் வராமல் இருக்கிறது. அவங்களுக்கு வந்து யோகா இன்டெகிரேட் பண்ணி ஏற்கனவே தைராய்டுக்கு எனர்ஜி இருக்காது, லோ எனர்ஜி லெவல் பை நேச்சர், பிகாஸ் அவங்களோட மெட்டபாலிசம் ஸ்லோவா இருக்கு. இப்போ நைட் ஷிஃப்ட் பண்றவங்க கிட்ட நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்து நீ யோகா பண்ணு, பிசிக்கல் தெரப்பி பண்ணுன்னா பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு நாங்கள் சொன்னது ரெண்டே விஷயம். Once a spy, always a spy. விமென் வந்து நிறைய பேருக்கு இப்போ வந்து பிரெஸ்ட் கேன்சர் வந்து ஸோ பிரெஸ்ட் ரிமூவலுக்கு அப்புறமா அவங்களுக்கு சைக்கலாஜிக்கலாக அவங்க வந்து ரொம்ப டவுன் ஆகிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ரென்தனிங் வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுப்பீங்க? பிரெஸ்ட் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஐ வுட் கோ ஆஸ் அ டாக்டர், ப்ரிவென்டிவ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக 30 இயர்ஸ்லேருந்து அட்லீஸ்ட் 6 months ஒன்ஸ் பண்ணணும். When you are 40 you have to do every week once. ஓகே, கண்டிப்பாக பண்ணணும். Once you are 45 every day you have to do your self breast examination. ஓகே, இது ரொம்ப முக்கியம். பிகாஸ் எனி டைம் the hormones can change and it can cause a cancer to you. That is, அது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லாருக்குமே மார்பக புற்றுநோய் வந்த உடனே எடுத்துடுறாங்களா இல்லையா, இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆஃப் த கேன்சர். ஸோ அதே தான் நான் சொன்ன மாதிரி பாலியேட்டிவ் கேர் சிகிச்சை மூலியமாக ப்ரிப்பேர் த ஃபேமிலி, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு. இதில் பிரெஸ்ட் எடுத்து நிறைய பேர் அவஸ்தைப்படுற காரணம் நாட் ஓன்லி பிகாஸ் ஆஃப் பெயின், அவங்களுக்கு வந்து அந்த செல்ஃப் இமேஜ் இல்லை பாடி இமேஜ் மாறுது. ஸோ அது வி ஹாவ் டு ப்ரிப்பேர் அவங்களுக்கு. ஸோ பாலியேட்டிவ் கேர் சிகிச்சை நீங்கள் பார்த்தீங்கன்னா சில டைம் அந்த கேன்சர் எடுத்துட்டா கூட அந்த இடத்துல புண்ணு வரும். நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து அதனால செகண்டரி பெயின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பாலியேட்டிவ் கேர் சிகிச்சையில் என்னன்னா நாங்கள் இதுக்குன்னு ஸ்பெஷலாக பெயின் இல்லாமல் இருக்கிற ட்ரெஸ்ஸிங் அதெல்லாம் தான் எங்களோட வே டு அப்ரோச். இதை தவிர நம்ம முக்கியமாக பொதுமக்களுக்கு நான் சொல்ல வேண்டியது, பிரெஸ்ட் ரிமூவ் பண்ணும்போதே அவங்க ஆக்சிலரி, அதாவது ஆக்சிலால நோட்ஸ் இருக்கும், அந்த நெறிக்கட்டலும் எடுத்துருவாங்க. நிறைய டைம் வந்து டாக்டர் சொன்னா கூட பேஷண்ட்ஸ் அதை சரியா புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஸோ வாட் தே வில் கோ, தே வில் லேண்ட் அப் வித் த சென்டர் வேர் ஆக்சுவலி அந்த கையில எந்த கையில ஆக்சிலா எடுத்திருக்காங்களோ, நோட்ஸ் நெறி கட்டினது எடுத்திருக்காங்களோ அந்த கையில அவங்க ஐவிலாம் போடக்கூடாது. ஓகே. ஸோ அந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் நாங்கள் பார்த்துருக்கோம். தெரியாம ஐவி வீட்டு பக்கத்துலேயே போடுறேன், ஊசி போடுறேன் அப்படின்னா அவங்களுக்கு ஃபுல் ஹிஸ்ட்ரி தெரியாது. போட்டுட்டு பார்த்துட்டு கை ஃபுல்லாக செல்யூலைட்டிஸ் கேங்க்ரீனோட வருவாங்க. ஆக்சுவலி அவஸ்தை ஒரு பக்கம், பிரெஸ்ட் இது பக்கம் கூட இது ஒரு ஆடட். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப they should give importance to what the doctor is telling and the procedure is telling. So இது ரொம்ப ரொம்ப important. இதெல்லாம் வந்து in palliative care we prepare the family. இது பண்ணதுனால these things we have to do அந்த மாதிரி. And secondaries இருக்கு, நிறைய இடத்துல பரவி இருக்குன்னா ப்ரிப்பேர் பண்ணும் ஃபேமிலி. இதனால தான் அவங்க இப்படி நடந்துக்கிறாங்க. பிரெயின்லலாம் ஆச்சுன்னா ஃபிட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லாட்டி ஒரு மாதிரி இராட்டிக்கா அவங்க மூட் ஸ்விங்ஸ் மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. வி ப்ரிப்பேர் தம். பிரெயின்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, ஸோ இந்த மாதிரி இருப்பாங்க. இந்த லெவல் இருக்கிறச்சா நீங்கள் வீட்டில் வச்சுக்காம ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வர்றது நல்லது அப்படின்றது வி வில் டெல். ஆல்சோ இப்போ நிறைய பெண்களுக்கு வந்து வெஜைனல் கேன்சர்ஸ் வந்துடுது. அது அவங்க அவேராகவே இருக்க மாட்டேங்கிறாங்க. அது லாஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும் போயிட்ட பிறகு தான் அவங்களுக்கு அது தெரியவே வருது. ஸோ அது எப்படி ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிக்கிறது, அப்போ எப்படி உங்ககிட்ட அப்ரோச் பண்ணுறது? எனி லேடி அவங்க மாதர் விடா when the menstruation has a problem, they have to not ignore the issue. They have to check. ஏன்னா அதில் நிறைய ஹார்மோன்ஸ் வந்து அதில் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஹார்மோன்ஸை வந்து முதல்ல இருந்து அவங்க ப்ரிவென்ட் பண்ணி கிளியர் பண்ணிக்கிட்டா சரியா இருக்கும். ஸோ அது வந்து முக்கியம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கலாம். அவங்க வந்து அதை அச்சம்பட்டு நிறைய இடத்துல நான் கேட்டு ஏன் சொல்லனா, அதுக்கு போய் டாக்டர் எப்படி சொல்றது அப்படின்றது சொல்லுவாங்க. இன்டிமேட் ஃபேமிலினா தேர் ஏபிள் டு டெல் த ஹஸ்பண்ட்ஸ் ஆர் வாட் எவர், இல்லை பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ ஐ திங்க் டெஃபினட்டாக அவேர்னஸ் இஸ் அ மெயின் திங். cervical கேன்சர் வர மெயின் ரீசன் வந்து அன்ஹைஜீன் வே ஆஃப் லிவிங்,
மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ் சரிங்களா. ஸோ நாட் பீங் வெரி கிளியர், நாட் பீங் வெரி சேஃப் வித் செக்ஸ், டெஃபினட்டாக அவங்களுக்குலாம் கர்ப்பப்பை வாயில் புண்ணு வந்து பிற்காலத்தில் அது புற்றுநோயாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு தெர் இஸ் அ வேக்சினேஷன். அது போடலாமா அப்படின்றாங்க. போடலாம், பட் அது போட்டதுனால எனக்கு கேன்சரே வராதுன்றதுலாம் எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம இருக்கிற கேர்ஃபுல் நம்ம இருக்கணும். ரெண்டாவது நம்ம பார்க்கும்போது நியூட்ரிஷனல் வேல்யூ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு விமென்க்கு வந்து ரைட் அயர்ன், ரைட் கால்சியம், ரைட் வைட்டமின் டி அந்தந்த ஸ்டேஜில் எது வேணுமோ பண்ணி, நச்சு பொருள் இல்லாமல் ஒமேகா 3 அந்த மாதிரி இருக்கிற ஆகாரங்கள் நிறைய எடுத்தால் ஆப்வியஸ்லி செல் மல்டிப்ளிகேஷன் வந்து டேஞ்சரஸ் ஆகாது. ஸோ இது நம்ம வந்து வி ஷுட் பி வெரி 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 கிளியர். அண்ட் இன்னொன்று வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்து மேரிட் பீப்புளுக்கு நான் சொல்கிறேன், வாட்டி ஒன்லி த விமென் கம் டு த ட்ரீட்மெண்ட், பட் ஆக்சுவலி both the partners have to be treated. The husband also has to be treated. அது நம்ம ஊர் விமென் பண்ணுறது, ஐயோ என் வீட்டுக்காரர் வரமாட்டார், ஐயோ அவர் மாத்திரை போட்டுக்க மாட்டார் அப்படின்னு. ஸோ நான் நிறைய தடவை பச்சையாகவே அப்போ பக்கத்துலேயே வராதுன்னு சொல்லிடுமா, பிகாஸ் தே ஆர் த சோர்ஸ். There are certain infection which comes because of that, which you have to be aware. So multiple infections, multiple white discharge, menstrual irregularities definitely can trigger cancer cells. இது உண்மை. So what do you mean by holistic wellness, ma'am? Wellness is a word which says, you know, that you're completely well, right? So holistic wellness la enna difference na, it is not only the physical wellness but also the mental well-being, which is very important for any problem or any disease. So wellness has to be integrated in your day-to-day living. That is very very important. Neriya விஷயங்கள் இருக்கு. There are people who talk about positive thoughts, the right nutrition and everything. But what we have realized in Aura Holistic Wellness is where it should all be under integrated. நிறைய பேர் என்ன தப்பு பண்றாங்க, they go to a nutritionist but they don't do the physical activity. Okay, or they do the physical activity and don't have the night nutrition. What happens then? They do the physical activity, they are tired because nutritionally they are very low. Their iron is low, their protein mass is low, you know, the physical mass is not less, especially when you see for thyroid patients or patients who are anemic. You know, these things are not there. So you might not necessarily be a patient, but a day-to-day living you might not even realize, you know, my iron is low and that's why I'm not able to be more alert, I'm always tired, I'm lethargic. You know, even to move and do things you find it as a, why should I do it now, can I do it later kind of a thing. That is what wellness is all about. We want to bring everything under one roof, where we have an integrated approach with the nutrition, counseling, we have a proper physical therapist, you know, yoga. The difference between a physical therapy and yoga is physical therapy the muscles are more tight. இப்போ வெல்னஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 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 மசில் அப்படின்றது பாத்தீங்கன்னா தசையில வந்து ஒரு டைட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு physical therapy மட்டும் கொடுத்தோம்னா. இதே யோகாவும் சேர்ந்து கொடுத்தோம்னா அந்த மசில் நல்லா ரிலாக்ஸ் ஆகும். தசை ரிலாக்ஸ் ஆகும்போது உங்களுக்கு மூவ்மெண்ட் வந்து ஈஸி ஆயிடும். நிறைய விஷயங்கள் பல விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து எனக்கு டயர்டா இருக்கு, ரொம்ப சீக்கிரமா இருக்கு, எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, ஒரு எனர்ஜி ஃபுட் குடிச்சிட்டா நான் நல்லா ஆயிடும், இல்லை இது பண்ணலான்ட்டு. அந்த மாதிரி இல்லாமல் வெல்னஸ் வந்து அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி. இப்போ அவங்களுக்கு ஒரு வேளை தைராய்டு இருக்குது, இல்லை ஹார்மோனல் இஷ்யூஸ் இருக்குன்னா அதுக்குண்டான டார்கெட் வச்சு நம்ம சரி பண்ணணும். இல்லை அவங்களுக்கு வெறும் நியூட்ரிஷனலாக, அதாவது வந்து உணவு ரீதியாக அவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவங்கள கரெக்ட் பண்ணோன்னா அதை பண்ணலாம். ஸ்லீப் ரொம்ப முக்கியமான விஷயம். ஐ திங்க் நம்ம லைஃப்பில் வந்து 80% ஸ்லீப் தான் முக்கியம். அந்த தூக்கம் வந்து அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் யாருமே சரியாக அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து வி கிவ் தம் அவங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன, எது அவங்க மாற்றிக்கணும், ஏன் மாற்றிக்கணும், எவ்வளோ தூரம் மாற்றிக்கணும் அப்படின்றது தான் வந்து வெல்னஸோட ப்ரோக்ராமோட ஹோல் மோட்டிவ். ஸோ இது பல விஷயங்களாக பண்ணிகிட்ருக்கோம். எல்டர்ஸ்க்கும் வந்து இது சேர்த்து பண்ணிகிட்ருக்கோம். வீடுகளில் போய் பண்ணுறது இது பண்ணுறதுக்கு பார்த்துட்ருக்கோம். தட் இஸ் பேஷண்ட்ஸ் இல்லாமல் ஃபிட்னஸ் அந்த மாதிரி இதுங்களுக்கு பார்த்துட்ருக்கோம். இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா there are a lot of people ஹார்மோனல் இஷ்யூஸ், இப்போ பிசிஓடி சொல்லுவோம் இல்லைங்களா, விமென் வந்து சரியாக பீரியட்ஸ் வராமல் இருக்கிறது, அவங்களுக்கு வந்து யோகா இன்டகிரேட் பண்ணி அது ஒரு பக்கம், நியூட்ரிஷன் ஒரு பக்கம், கவுன்சிலிங் ஒரு பக்கம். ஸோ ஸ்ட்ரெஸ் எல்லாம் கிளியர் பண்ணி கிளியர் ஆகிடும். இது சிம்பிள் விஷயத்துலேருந்து காம்ப்ளிகேட்டட் விஷயம் வரைக்கும் கூட வி ஆர் இன்டகிரேட். சிம்பிளாக பேஷண்ட்டுக்கு வந்து எனக்கு அயன் கம்மியாக இருக்குன்னே தெரியாது, லிவர் டாக்ஸிசிட்டி இருக்கு தெரியாது, ஆனால் நாங்கள் கேட்குற கேள்வி எப்படின்னா ஹேர் ஃபால் இருக்கா அவங்களுக்கு. ஏன்னா ஹேர் ஃபால் பார்த்தீங்கன்னா அயன் கம்மியாக இருந்தாலும் வரும், லிவர் டாக்ஸிக்காக இருந்தாலும் வரும். எனி யூரின் இன்ஃபெக்ஷன்லையும் ஹேர் ஃபால் வரும்.
பட் இது அவங்களுக்கு தெரியாது. கரெக்ட். ஸோ மருத்துவ ரீதியாக வி ஹாவ் பீப்புள் ஹார்மோன் இஷ்யூஸானு பார்த்துட்டு கரெக்ட் டீமை வச்சு வி ஐடென்டிஃபை டெய்லர் மேடாக இவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் தான் இருக்குது, இதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவோம். வி ஹேட் அ லேடி பாடி பூரா எனக்கு பெயின் இருக்குது, அதுவும் செஸ்ட்டில் பெயின் இருக்கும், செஸ்ட்டில் பெயின் இருக்குது, எனக்கு கழுத்துலேருந்து செஸ்ட் வரைக்கும் வலிக்குது. அவங்க வந்து கிட்டத்தட்ட 10 வருஷமாக ஒரு 20 கார்டியாலஜிஸ்ட் போய் பார்த்துருக்காங்க. ஓகே. ஸோ அவங்களுக்கு யாரோ வந்து இந்த மாதிரி வெல்னஸ் ப்ரோக்ராம் பண்ணால் நல்லதுன்னு சொல்லிட்டு தே அப்ரோச்ட் அஸ். நாங்கள் வந்து பார்த்த உடனே there were 2 things. there was some family domestic issues, அது ஒரு பக்கம். ரெண்டாவது இஷ்யூ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சதை வந்து அதாவது ரிப்பு மேலே இருக்கிற சதை இன்ஃப்ளேம் ஆயிருந்தது. காஸ்டோகாண்ட்ரைட்டிஸ்னு நாங்கள் ஒன்று சொல்லுவோம். ஸோ நாங்கள் ஃபிசிக்கல் தெரப்பி வச்சு அதை கொடுத்துட்டு ப்ரீதிங் எக்ஸசைசஸ் கொடுத்து வித்தின் 15 days அவங்க நாங்கள் இன்டர்வென்ஷன் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட 4 மாதம் ஆச்சு. எப்போ ஃபோன் பண்ணி நாங்கள் ரிவ்யூ கேட்டாலும் நான் இப்போ நல்லா இருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஓகே. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து டெய்லர் மேடாக எதுனால அப்படின்றது நம்ம பார்த்துக்கிறது வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ வெல்னஸ் வந்து இட் இஸ் ஃபோக்கஸ்ட் டு ஹாவ் அ குட் லைஃப் ஸ்டைல். ஓகே. இதை தவிர ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன் வந்து இதில் இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஸ்போர்ட்ஸ் இன்டெகிரேட் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக ரைட் நியூட்ரிஷன் ரைட் ஃபிசிக்கல் ஃபிட்னஸும் சேர்ந்து வந்துடும். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். நிறைய மற்ற we've also had a IT ப்ரொஃபஷனல் வந்துட்டு அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை, நிறைய சாப்பிட்டுட்டே இருந்தார். ஆக்சுவலி பார்த்தா he had a lot of stress. அவருக்கு ஸ்ட்ரெஸ் சொல்ல தெரியல. ஸோ நிறைய சாப்பிட ஆரம்பிச்சு he's put on lot of weight. ஸோ அவருக்கு அப்படியே செல்ஃப் இமேஜோ பாடி இமேஜ் குறைஞ்சி எங்கேயும் போல he was going into depression. ஓகே. ஸோ அவர் வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போய் சைக்காட்ரிஸ்ட் நார்மலி டைவர்ட்ஸ் த பேஷண்ட் பண்ணி that man is absolutely fine. Okay. He was even shy to come to the center. He said no I'm so out of shape அப்படின்னு. We said no problem, நாங்க வீட்ல வந்து we will give you that therapy. So we gave a lot of physical therapy, right nutrition, so that his body fat came down and he started having better energy levels because of that. Okay. Because psychologically he was better, physically he was better with the right nutrition. ஓகே. ஸோ பொதுவாக ஒரு பேஷண்ட் வரும்போது அவங்களுக்கு என்ன கரெக்டாக என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள்லாம் ஒன்று சேர்த்து பண்ணுறது தான் holistic wellness. Okay. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து வெறும் யோகான்னு வருவாங்க, பட் பார்த்தா அவங்களுக்கு நீ இஷ்யூ இருக்கும். ஓகே. நம்ம நீங்க யோகா தானே கேட்டீங்க, யோகா மட்டும் பண்ணுங்கன்ட்டு நாங்கள் பண்ணுறது. ஓகே. யோகா பண்ணுறோம், பட் உங்கள் நீக்கு வந்து இது சரி கிடையாது, ஃபிசிக்கல் தெரப்பி சேர்த்து பண்ணணும், இல்லை யோகாவில் இந்தந்த பொசிஷன் பண்ணக்கூடாது அப்படின்றது அவங்களுக்கு டெய்லர் மேக் பண்ணுவோம். அதே மாதிரி நிறைய பேர் நியூட்ரிஷனுக்கு மட்டும் வருவாங்க, நான் வந்து ஸ்கின் க்ளோ ஆகணும் அந்த மாதிரி. பட் உள்ளூரை பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அதை நாங்கள் அசஸ் பண்ணிட்டு பயோமெட்ரிக் அசஸ்மெண்ட் மூலியமா இவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு, தண்ணி உடம்புல கம்மியாக இருக்கு, ஃபேட் அதிகமாக இருக்கு, எனர்ஜி லெவல் கம்மியாக இருக்கு, இந்த கேலரிஸ் ஏற்றி தரணும் அப்படின்னு ஒருத்தருக்கும் நம்ம இது பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கம்ப்ளீட்டாக பேக்கேஜ் போடுறது. ஸோ இதோட விஷன் என்னன்னா we will try to reduce the amount of medication as much as possible. லைஃப் ஸ்டைல் மூலியமாகவே we try to rehabilitate so that day to day they become okay. ஸ்மால் டிப்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஹை ப்ரோட்டீனு. இப்போ நிறைய வந்து அவங்க பாடியில் நீர் இருக்குன்னா பம்கின் சீட்ஸு, அலோவேரா, அந்த மாதிரி விஷயங்கள் வச்சு. ஸோ we encourage plant medicines and natural foods rather than artificial foods. ஸோ மற்ற சென்டர் மாதிரி நாங்கள் வந்து ப்ரோட்டீன் ஷேக் கொடுக்குறோம், இது கொடுக்குறோம் அப்படின்றது நம்புறது இல்லை, இல்லை சோயா ரீப்ளேஸ் பண்ணி எனர்ஜி கொடுக்குறோம், கிடையாது. இட் வில் ஆல் டே டு டே நேச்சுரல் ஃபுட்ஸ். அண்ட் கொடுக்குற டயட் பேட்டர்னும் அவங்களுக்கு தகுந்த வீட்டில் என்ன பண்ணுறாங்களோ அதே மாதிரி. எது நீங்கள் மிஸ் பண்ணும் எது இன்க்ரீஸ் பண்ணுன்றது மட்டும்தான் நாங்கள் சொல்லுவோம். அண்ட் இட் வில் ஆல் பி அவங்களோட லைஃப் ஸ்டைல். இப்போ வி ஹேட் அ கேர்ள் ஹூ வாஸ் டூயிங் ஒன்லி நைட் ஷிஃப்ட். இப்போ நைட் ஷிஃப்ட்க்கு பண்ணுறவங்க கிட்ட நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்து நீ யோகா பண்ணு, ஃபிசிக்கல் தெரப்பி பண்ணுன்னா பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு நாங்கள் சொன்னது 2 விஷயம், நீங்கள் உங்கள் பேட்டர்னே மாறுது, ஸோ நல்லா தூங்கணும் அண்ட் யூ ட்ரை டு ஹேவ் த ரைட் நியூட்ரிஷன். இதை மட்டும்தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணோம். ஏன்னா அவங்க நைட்டு முடிச்சுட்டு நீ யோகா பண்ணு இது பண்ணு, அவங்க என்ன பண்ணாங்க, நான் வெயிட் குறைக்கிறதுக்காக நான் இது போகிறேன் அது போகிறேன்னு 10 ஜிம் சேர்ந்து எந்த ஜிம்மும் அவங்களால போக முடியல. ஓகே. ஏன்னா நைட் ஷிஃப்ட் தூக்கம் இல்லை, நியூட்ரிஷன் இஸ் லோ அண்ட் ஸ்லீப் இஸ் லேக். நாங்கள் ஒன்றுமே சொல்ல, கரெக்ட் ஃபுட் சாப்பிட்டு நல்லா தூங்கி எழுந்திருங்க, சரியா போயிடும்னா நீங்கள் நம்ப மாட்டேங்க. ஷி லாஸ்ட் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 11 kilos within 3 months gradually. She was very happy. So அந்த மாதிரி we don't, and it is not only fitness or weight loss, அந்த மாதிரி எங்கள் வெல்னஸ் ப்ரோக்ராம் கிடையாது. டெய்லர் மேட், வாட் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் யூ, we will guide them what is best.
அதுதான். ஓகே. ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு தைராய்டு பேஷண்ட் வராங்க மேம் உங்ககிட்ட, அவங்களுக்கு வந்து லைஃப் ஸ்டைல் வந்து சில விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு தைராய்டு பேஷண்ட் வரும்போது அவங்களுக்கு இப்போ யோகா பண்ணால் சரியாயிடும் அப்படின்ட்டுலாம் சில பேர் சொல்லுவாங்க. ஸோ யோகாவும் சேர்த்து அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் கொடுப்பீங்க? இப்போ நீங்கள் நல்ல ஒரு உதாரணம் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா தைராய்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எனர்ஜி லோவாக இருக்கும். கரெக்ட். வந்து அவங்களுக்கு மருத்துவ ரீதியாக வந்து அயன் கம்மியாக இருக்கும், கால்சியம் கம்மியாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணணும், நான் இந்த சப்ளிமெண்ட்லாம் கண்டிப்பாக கொடுக்கணும். ஓகே. உணவு ரீதியாக ஐம் கோயிங் டு கிவ் தம் பிகாஸ் தைராய்ட்னா ஆல் திஸ் வில் பி லேக்கிங். கரெக்ட். ஸோ நான் வந்து தைராய்டு மாத்திரை அவங்க சாப்பிட்றத தவிர இதெல்லாம் பண்ணணும். உடம்புல வந்து வாட்டர் ரிட்டென்ஷன் ஹையாக இருக்கும். ஹைப்பரில் இட் வில் பி வர்ஸ்ட் அண்ட் தே வில் ஆல்வேஸ் ஹாவ் அ கான்ஸ்டிபேஷன். ஸோ ஐ ஹாவ் டு இன்க்ரீஸ் மை ஃபைபர் டயட். ஓகே. இது நார்மல். ஸோ நான் வந்து அதை விட்டுட்டு நீ தைராய்டுக்கு இது பண்ணு, இது சாப்பிடாது, இதுதான் பண்ணணும், இந்த ஃபிட்னஸ் தான் பண்ணணும்னா ஏற்கனவே தைராய்டுக்கு எனர்ஜி இருக்காது. தே வில் ஹாவ் லோ எனர்ஜி லெவல் பை நேச்சர் பிகாஸ் அவங்களோட மெட்டபாலிசம் ஸ்லோவாக இருக்குது. அவங்க கிட்ட போயிட்டு நீ இது பண்ணுனா 4 நாள் பண்ண முடியும், அதுக்கப்புறம் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் வேர் வி வில் இன்டகிரேட் வாட் இஸ் பெஸ்ட் ஃபார் அவங்க பாடிக்கு. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஓடுறதெல்லாம் பெட்டரா இல்லை யோகா மாதிரி மைல்டாக பண்ணுறது பெட்டரா, 10 கவுண்ட்டுக்கு பதிலாக 5 கவுண்ட் பண்ணுறது. இப்போ எனக்கே ஐம் அ தைராய்டு பேஷண்ட். ஸோ மை டெக்னிக்கல் தெரபிஸ்ட் வில் டெல் டுடே யோர் மசில் இஸ் டயர்ட், டோன்ட் டூ டூ மச், நீங்கள் சரியாக தூங்கலை, ஸோ லைட்டாக பண்ணுங்கள், பட் அட் த சேம் டைம் ஆக்டிவிட்டி இருக்கணும். ஸோ இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி ஹேஸ் டு பி தேர் வென் தெர் இஸ் அ டிசீஸ். இது கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். கொடுக்கலன்ற பட்சா தான் ஃபெயிலியர் ஆகிடுது. 10 இடத்துல நம்ம பணம் கட்டிட்டு 10 இடத்துலையும் போக முடியாமல் அப்புறம் நான் எல்லாமே ட்ரை பண்ணேன் எனக்கு வேலையே செய்யலை அப்படின்னு சொல்கிற ஒரு ரீசன். ஸோ நம்ம நைட் என்ன சாப்பிட்டோம் அது கூட ரொம்ப முக்கியம். கார்த்தால ஃபிட்னஸ் பண்ணுறச்சு நான் ரொம்ப ஹெவியாக கேஸியாக லேட் நைட் சாப்பிட்டேன்னா என்னால் கார்த்தால பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது. ஸோ ஏர்லி டின்னர் இஸ் வெரி வெரி சிம்பிள் திங். 8 மணிக்குள்ளே சாப்பிட்டோன்னா we will be like kings and queens. பட் அது யாரும் செய்ய முடியல இப்போ இருக்கிற காலகட்டத்தில். அது சொன்ன மாதிரி நம்மளோட என்டையர் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆனதுனால தான் ஒரு கண்டிப்பாக. ஸோ யாருக்கெல்லாம் இந்த ஹோலிஸ்டிக் வெல்னஸ் வந்து இந்த ஸோ யங்ஸ்டர்ஸ் நான் சொன்ன மாதிரி ஹேர் ஃபால் இருக்கிறவங்க, ஸ்கின் சரியாக இல்லை, தைராய்டு இஷ்யூஸ், ஹார்மோனல் பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு, கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா தே மைட் ஹாவ் சடன் பாடி வெயிட் ஆர் சடன் லூஸ். நிறையா பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்டர் ரிட்டென்ஷன்னால அந்த மாதிரி யங்கர் பீப்புளுக்கு. எல்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் தெரப்பி இல்லை ஸ்லோ ஆகிட்டாங்க, திடீர்னு வந்து அவங்களுக்கு வந்து மசில்ஸ் எல்லாம் வீக்காக ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பாக டயபெட்டிஸ் அந்த மாதிரி. ஏன்னா அவங்க கொடுக்குற மெடிசன்ஸே வந்து மசில் ஃபிட்னஸ் கம்மியாயிடும். ஸோ நம்ம வந்து நியூட்ரிஷனலாக பி காம்ப்ளெக்ஸ்லாம் ஜாஸ்தி கொடுக்க வேண்டியிருக்கும், ஃபைபர் ஃபுட் ஜாஸ்தி கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அதை பண்ணிவிட்டு அவங்களால முடிஞ்ச யோகாவோ ஃபிசிக்கல் தெரப்பியோ நம்ம இன்டெகிரேட் பண்ணிட்டு பண்ணலாம். அஃப்கோர்ஸ் மற்றபடி பாலியேட்டிவ் கேரோ மற்ற எல்டர்லி கேருக்கோ என்ன அவங்க தகுந்ததோ கொடுக்கலாம். ஸ்போர்ட்ஸ் ஆஸ்பெக்ட்க்கு ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன் இவங்களை எப்படி ப்ரிப்பேர் பண்ணும், பயோமெக்கானிக்கலாக இவங்க மசில் எது பெட்டர், அப்பர் பாடி ஸ்டிஃபாக லோவர் பாடி கரெக்டாக, அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கணும். இப்போ எனக்கு அப்பர் பாடி எனக்கு ஸ்ட்ராங்காகவே இல்லாமல் நான் வந்து ரைஃபிள் ஷூட்டர் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன், இட் will only become a failure. Same thing with so many, I've seen so many swimming people. 6 years நாங்கள் ஸ்விம் பண்ணோம், 10 years ஸ்விம் பண்ணோம், பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெல்விக்கும் லெக்கும் ஸ்ட்ரென்த் இருக்காது. ஸோ பியாண்ட் அ பாயிண்ட் தே கேன் நாட் டூ. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து இன்றைக்கி ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதே மாதிரி இந்த சர்வீஸை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணணும், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னோட விஷஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். எனக்கு ஐபிசி இந்த வாய்ப்பு அளித்தது ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ ஃபார் பீயிங் சச் அ கோ ஹோஸ்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் வி ஆர் டூயிங். ரொம்ப தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஐ லவ் யூ மாமா செல்ல. I love you மாமா. மாமா ஐ லவ் யூ மாமா அப்படின்னு என்ன உனக்கு இன்னும் சாப்பாடு கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. இந்த பிள்ளைல சிரிச்சு சிரிச்சு அவமானமா போயிடுச்சு. ஒரு சாஃப்டான ஹாப்பியான ரொமான்டிக்கான ஒரு தீபா இருக்காங்க.